இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 24, 25 2 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராயும் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 வருஷம் அவர் மனிதனாய் அவர் இந்த உலகத்தில் இருந்தார். கடைசி 3.5 வருஷம் அவர் தேவ ராஜ்யத்தை கட்டுவதில், பிதாவின் ஊழியத்தை நிறைவேற்றுவதில் அவர் இருந்தார். சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்தார். 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார், பரமேறி சென்றார். இந்த 40 நாட்கள் அநேகருக்கு தரிசனமாகி பின்பு பரமேறி சென்றார். இப்படி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இருந்தது. பரமேறி சென்றவர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பிதாவின் வலது மார்சத்தில் போய் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதான் இன்னைக்கு காரியம். இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் நடந்த பொழுது வியாதிகளை சுகமாக்கினார். வேத வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கித்தார். பிசாசுகளை துரத்தினார், அற்புதங்களை செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இப்படி அவரால் செய்யப்பட்டவைகள் மகிமையான காரியங்களாயிருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதே காரியத்தை செய்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்றைக்கு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கு அவர் பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கு அவர் வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கு அவர் வேறு எந்த காரியத்தையும் செய்யவில்லை. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் என்ன செய்கிறார்? நல்ல கவனிக்கணும். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராக பிதாவின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நமக்காக, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிற நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாய் எப்பொழுதும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். இனி அவர் மரிப்பதில்லை. அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை என்னன்னா, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். தமது மூலமாய் பிதாவினிடத்தில் சேருகிறவர்கள், ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையோடு புலம்புவாங்க. ஐயோ, எனக்காக யாருமே இல்லையே, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னை கவனிப்பதற்கு யாருமே இல்லையே, என் மேல் அக்கறை செலுத்துவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி தங்களை தாங்கவே அவர்கள் அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனா ஒண்ணு நல்லா தெரியணும், என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு அவர் மூலமாக நாம் தேவனிடத்தில் சேருகிறவர்களாய் இருக்கிறோம். நமக்காக வேண்டுதல் செய்யும்படி இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் விழித்திருக்கின்றார். நமக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் விழித்திருக்கிறார். எல்லா நேரத்திலும் விழித்திருந்து நம்மை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக, நம்மை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அளவும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப நம்முடைய காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்காக 24 மணி நேரமும் ஜெபிக்க கூடியவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலையும் நம்முடைய கவனித்து நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஆண்டவர் ஒருவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடியால் நாம தைரியமா இருக்கலாம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம என்ன செய்ய வேண்டும்? நல்ல கவனிக்கணும். நமக்காக அவர் ஜெபிக்கிறார். நம் தேவைக்காக அவர் ஜெபிக்கிறார். நம்முடைய பாதுகாப்புக்காக அவர் ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரோடு தொடர்ந்து ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழ்ந்தாலே போதும். நம்ம எதையுமே அவரிடத்துல எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் கேட்க வேண்டியதில்லை. எல்லாம் அவர் அறிவார். நாம் பரமபிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு புரியும். நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒண்ணு நம்ம செய்ய வேண்டும். அவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நம்ம ஜெபிக்காம நிம்மதியா இருக்கலாமா? எனக்காக ஒருத்தர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு, அப்ப நான் நிம்மதியா இருக்கலாம். நான் ஜெபிக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் அவரே ஜெபிச்சுக்குவார், அவரே பார்த்து கொள்வார். நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னோட லைஃபை நிம்மதியாய் வாழலாம் நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. அவர் நமக்காக ஜெபிக்கிறார். நம்முடைய காரியத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். இப்படி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்னும் கர்த்தரை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிற வேலையை நம்ம கையில் எடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நமக்காக அவர் ஜெபிக்கிறார். ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காக நாம ஜெபிக்கணும். இன்னும் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இன்னும் ஆண்டவரை அறியாமல் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து அனுதினமும் நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற கூட்டம் ஏராளம் ஏராளம். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், மரித்து போகிறதான ஜனங்கள், ஆண்டவருக்குள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், நித்தியத்தை அறியாதிருக்கிற ஜனங்கள், அவர்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். திறப்பின் வாசலில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நியாய தீர்ப்பின் வாசலில் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட ஒரு மனுஷன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். தனிப்பட்ட ஒரு ஊர் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஒரு பட்டணம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஒரு தேசம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பின் வாசலிலே இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்கள் பாவத்து நிமித்தம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீட்கப்படுவதற்கு நீங்களும் நானும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 59:16 பார்க்கிறோம். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். ஆகையால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலும் நம்மை ஜெபிக்க அழைக்கிறார். எசேக்கியேல் 22:30 பார்க்கும் பொழுது, இதோ திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிறார். அதனால் இந்த நாட்களிலே நாம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை அறியாதிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்க வேண்டும். புறஜாதி ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளாக மீட்கப்படும்படி ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்க வேண்டும். அதனால் இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபம் நம்மை கர்த்தரை அறியாதிருக்கிற ஜனங்களுக்காக, நியாய தீர்ப்பின் வாசலில் இருக்கிற ஜனங்களுக்காக, அனுதினமும் மரணத்தின் விளிம்பிலே இருந்து நரகத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நீங்களும் நானும் கண்டிப்பாய் ஜெபிக்க வேண்டும். நமக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபம் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். இந்த நாட்களிலே உங்கள் காலத்தையும் நேரத்தையும் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே செலவிடுங்கள். மன்றாடி ஜெபியுங்கள். கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பின்மாறி கால மழைக்காய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பின்மாறி மழையை தேசங்களிலே ஊற்றும். உலகம் முழுவதிலும் ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். தேவ ஜனங்கள் மீட்கப்படட்டும் என்று சொல்லி நாம் பாரத்தோடு கூட நாம ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்க எதிர்பார்க்கிறார். நீங்க வேதத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க. இப்படி ஜெபிப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை, சம்பவங்களை சொல்றேன், கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் மம்ரேயின் சமபூமியிலே அங்கே ஆபிரகாம் கூடாரத்தின் வாசலிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பக்கமாய் கடந்து வருகிறார். ஏன் அவருடைய வீட்டு வாசலில் கடந்து வர வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த நேரத்திலே சோதோம் கொமோராவுடைய பாவத்தை அவர் நேரடியாய் பார்ப்பதற்காக அவர் பிரதான தூதர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார்.
வருகிறவர் நேரடியாய் அங்கே போயிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் வீட்டு வழியாய் வருகிறார், அந்த கூடாரத்தின் வழியாய் வருகிறார். ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை அறிவிக்கிறார். ஆதியாகமம் 18:18 சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தான் என்ன செய்ய போகிறார், எதற்காக வந்திருக்கிறார் என்பதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய விளைவு என்ன? ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து ஜெபிக்கிறார். அந்த காரியத்தை தெரியப்படுத்தின உடனே ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே, சர்வலோக நியாயாதிபதியானவர், நீங்கள் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ என்று சொல்லி ஆரம்பித்து, ஆண்டவரை, ஒருவேளை பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ? 45, 40, 30, 20, 10 தொடர்ந்து ஜெபிக்கிறார். எப்படியாயிலும் சோதம் கொமராவை காப்பாற்றிவிட வேண்டும் என்று ஆபிரகாம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அதை தெரியப்படுத்தும் பொழுது ஆபிரகாம் அதை சும்மா இருக்கல, ஆண்டவரை நோக்கி அதற்காக ஜெபிக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை தெரியப்படுத்துகிறார். எதற்காக? சாதாரண ஒரு செய்தியா? கிடையாது. ஒரு செய்தியாய் கேட்டுவிட்டு போகிறதற்கு அல்ல. இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார் என்றால் அவர்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் காட்டுகிறார்னா அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா இருக்கும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேல் இடத்துல வருவார். சாமுவேல் இடத்துல வந்து வேதனையோடு சொல்வார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். நல்லா யோசிச்சு பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தான் ராஜாவாக ஏற்படுத்தின சவுல் தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போகும் பொழுது ஏன் அதை வந்து சாமுவேல் கிட்ட சொல்லணும்? சாமுவேல் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவனிடத்துல சொன்னால் அவன் ஜெபிப்பான் என்று அவருக்கு தெரியும். அது அடுத்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இதை கேட்ட உடனே சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கெஞ்சி ஜெபிக்கிறான், முழுவதும் தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த சவுலை இப்படி பின்மாற்றமாகிவிட்டானே, உடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போய்விட்டானே, உடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி விட்டானே என்று சொல்லி அந்த ராத்திரி முழுவதும் சாமுவேல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், நம்ம ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிக்கிறோம், பின்மாற்றத்துக்குள் போய்விட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக ஜனங்கள் எத்தனை பேர் நரகத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்காக ஜெபிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் இடைவிடாமல் நமக்காக ஜெபிக்கிறார். நாமும் இடைவிடாமல் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர் எப்படி நமக்காக இரவும் பகலும் எப்பொழுது நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் எப்பொழுதும் புறஜாதி ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்களுக்காக எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தை சந்திக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவ ராஜ்யத்திற்கு நேராக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேசத்தில் எழுப்புதலை அனுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் பின்வாங்கி போன ஜனங்களை மீட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த நாட்களிலும் நமக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேலையை கர்த்தர் எடுத்துட்டாரு. நாம செய்ய வேண்டியது மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிங்கள், நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிற, ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்களை பட்டியல் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சந்திக்கிற ஜனங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், இப்படி எல்லாருக்காக ஜெபியுங்கள். நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்காய் ஜெபியுங்கள். பக்தியுள்ள ஜனங்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபியுங்கள். இந்த உலகத்தில் பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபியுங்கள். ஆத்துமாக்கள் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்க்கப்படும்படி ஒவ்வொரு நாளிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம்தான் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரும். நம்முடைய ஜெபம்தான் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும். நம்முடைய ஜெபம்தான் நியாய தீர்ப்பை தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் இந்த நாளிலும் கூட நமக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நாமும் மற்றவர்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதே காரியத்தை நீங்களும் நானும் இப்பொழுதும் செய்ய வேண்டும். இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பதே எனக்கு இந்த உலகத்தில் பிரதானமான கடமை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வேலை என்பதை புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை வைத்து
பெரிய காரியங்களை தேசத்தில் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. உமக்கே சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட உடைய சமூகத்தில் எங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்பா. எங்களுக்காக நீங்க இரவும் பகலும் ஜெபிக்கிறவராய் இருக்கிறீங்க. ஆகையால் நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கவும், நரகத்தின் பாதையில் போகிற ஜனங்களை மீட்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கும்படி ஜெப அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவரும் இரவும் பகலும் ஜெபித்து உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு எங்கள் ஜெபம் முக்கியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.